நமக்கு இருக்கிற கஷ்டத்திலே பெரிய கஷ்டம், சொல்ல முடியாத கஷ்டம், யாருக்கிட்டனாவது சொன்னாலும் வலிக்கிற ஒரு கஷ்டம், நடக்குமா நடக்காதான்னு பயத்தை கொடுக்குற ஒரு கஷ்டம் என்னன்னா இந்த குழந்தை இல்லாத ஒரு சூழல். என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன் இவ்வளோ தைரியமாக அடிக்கடி இதை பற்றி நான் பேசுகிறேன்னா, நானும் அதை கடந்து வந்திருக்கிறேன். அதில் ஜெயிக்கவும் கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறேன். 1497வது நாளில் கர்த்தர் மகன் பிரயன்னு ஒரு மகனை எனக்கு கொடுத்தார். அதனால தான் நான் சொல்கிறேன், தைரியமாக இதுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், உங்களையும் ஜெபிக்கும்படி கேட்பேன், உரிமையோடு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. ஏன்னா அந்த கஷ்டத்தை அனுபவித்து அதுலேருந்து கர்த்தருடைய கிருபையினால் ஜெயிக்க கர்த்தருக்கு உதவி செய்தார்ல, அதனால் இதை பேசணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வேளையில் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு ஜெபிச்சார். எப்படி ஜெபிச்சிருப்பாருன்னா, முதல்ல அவரோட கிருபையை கேட்டு ஜெபம் பண்ணார். ஆண்டவருடைய கிருபை, எஸ், அவரே லேட்டாக பிறந்தாலும் அவர் பிறந்துட்டார்ல, அந்த கிருபையை மையப்படுத்தி நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். நீங்களும் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஓ ராபா ஷேதே, நல்ல அந்நிய பாஷையை பேசி ஸ்தோத்திரங்களை பண்ணி நல்லா ஜெபம் பண்ணுங்க. 2வது, ஈசாக்கு வாக்குத்தத்தத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணார். எப்படி? அவங்க அப்பாவுக்கு சொன்னது, எஸ், இவருக்கு சொன்னது எல்லாமே அந்த வாக்குத்தத்தை பிடிச்சி ஆண்டவரே, ஈசாக்கு ஜெபிச்சாரே, மனைவிக்கு கர்ப்பம் திறக்கப்பட்டதே, என் மனைவிக்கும் கர்ப்பம் திறக்கப்படணும், நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை ஆண்டவர் பொய்யாக்குவார், கேன்சல் பண்ணுவார் இயேசுவின் நாமத்தினால. ரேபா ஷேதே நீயா கரபல. நல்ல 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 ஸ்தோத்திரத்தோடு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீங்கள் அதை நம்புங்க, நடக்குங்க, நிச்சயமாக நடக்குங்க. நான் நம்பினேன், நடந்துச்சுங்க, அதான் நான் பேசுகிறேன். நான் நம்பினேன். கர்ப்பத்தை திறந்தார். உங்கள் ஜெபம் கர்ப்பத்தை திறக்கும். அது நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். ஈசாக்கினுடைய ஜெபம் கர்ப்பத்தை திறந்துச்சு. அது வாக்குத்தத்தை மையப்படுத்தி அவர் ஜெபம் பண்ணார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கர்ப்பத்தை திறப்பார். 3வது, காத்திருக்கிற ஞானத்தை உங்களுக்கு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. பொறுமையாக காத்திருக்கணும். அவசரப்பட்டுறக்கூடாது. உலகத்தை மையப்படுத்தி உலகத்தை சார்ந்து போய் ஒன்றுமே நடக்கலையேன்னு அப்படி போயிடக்கூடாது. அதெல்லாம் உடைச்சி போடுங்க. எனக்கு உதவுங்கப்பா, எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா, எனக்கு தயவு பாராட்டுங்கப்பா, சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஜெபிக்க ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை பார்ப்பீங்க, விடுதலையை பார்ப்பீங்க. எஸ், அந்த பொறுமை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா கையில் குழந்தைய பார்த்துருவீங்க. பொறுமை வந்துருச்சுன்னா போதும், சாட்சியாக நின்றுடுவீங்க. பொறுமை வந்துருச்சுன்னா போதும், எதுக்கும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. பொறுமைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஈசாக்கு இயேசுவின் நாமத்தினால அவன் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். நீங்கள் இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணுங்க. அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். நான் உங்களை சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணுங்க, நிச்சயம் அற்புதத்தை பார்ப்பீங்க. ஆண்டவரே, விடாதீங்க. 3 விஷயத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. முதல்ல கிருபைக்காக ஜெபம் பண்ணுங்க, 2வது வாக்குத்தத்தத்தை பற்றி ஜெபம் பண்ணுங்க, 3வது பொறுமைக்காக ஜெபம் பண்ணுங்க. இது 3 உங்களுக்குள்ள வந்துட்ட பிறகு சரியான நேரத்தில் கர்த்தர் உங்க கையில் அந்த ரட்சணத்தை பார்க்கும்படி